நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் இந்த 2 ஷேப்பில் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபுல்லாக நான் மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணியும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உருண்டை எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதனால் தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்தவுடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த உருண்டை எல்லாமே அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் அப்படியே தான் தட்டோடு எடுத்து போடுறேன். ஆனால் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிராமல் சூப்பராக வந்து விழுது பாருங்கள். இதுக்கு ஒரு சின்ன டிப்பு தான் ஃபாலோ பண்ணணும். அது இதுதாங்க. நான் வந்து அந்த கொழுக்கட்டையை போடுறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டில் இந்த மாதிரி லைட்டாக மாவு துவைக்கிட்டிங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச உடனே இந்த மாதிரி உதிராமல் சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து விழுந்துடும். இப்போ இந்த கொழுக்கட்டை எல்லாம் கொதிக்கிற வெந்நீரில் போட்ட உடனே நம்ம உடனே கரண்டி போட்டுலாம் கிளறக்கூடாது. தீ வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.